மீன ராசிக்காரங்க நல்ல கவனமா கேட்டுக்குங்க. மீன ராசிக்காரங்க கவனமா இருங்க. மீன ராசிக்காரங்களுக்கு உடம்பு ரீதியா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பா வரும். மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லை. அவங்களுக்கு ஜென்ம சனி பிடிச்சிருக்குது. அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது பணத்துல, சொத்துல, சுகத்துல தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட விட்டு அவமானப்பட வைக்கும். கண்டிப்பா இதை மக்கள் கவனமா வச்சுக்கணும். இதை 3வது முறை இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இதை உணருங்கள். முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் உணர்ந்துட்டீங்க. உங்க உட்காந்துட்டு உங்களுக்கு முதல்ல சொல்றேன். எதனால மீனராசியை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஆஸ்பத்திரி கத்தி வைக்கலாம் அவன் ஏன் அடுத்த வருஷத்துக்கு இதை தடுக்கணும். ஒரே ஒரு வேலை இருக்குது. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில்ல கொண்டுட்டு போய் துளசி மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணினால் பெருமாள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். என்னடா மதுரகாரி காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. சனீஸ்வரனையே அடக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் ஐயா, பெருமாள் ஐயா. அவரால் மட்டும்தான் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அதை மட்டும் உணரணும். பூமியில சில மாற்றங்கள் வரும். கொடிய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு இன்னொரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வாரம் போன புதன்கிழமை 7 வாரம் போயாகணும். கொடிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு உள்ளது. இந்த வருஷம் மழை நல்லா இருக்கும். தண்ணியில கொஞ்சம் பிரச்சனை வரும். சென்னை மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்க. என்னடா எல்லாம் இருண்டு போய் கிடக்குதே, வெயில் அடிக்குதே, இந்த பைத்தியக்காரி என்னடா சொல்றா, எப்படா தண்ணி வரும், எப்படா மக்களுக்கு பாதிப்பாகணும் அப்படிதான் சொன்னேன். சொன்ன மாதிரி இஸ்ராயல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. அது மாதிரி பழைய பக்தர்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு. நான் சொன்னது போன வருஷத்துக்கு முந்தான சொன்னேன். கொடிய நோய் வருது, எல்லாத்தையும் அடக்கி போறாங்கன்னு லாக்டவுன் போட்டாங்க. எனக்கே கொரோனா வந்துச்சு, என்னையே திருப்பி போயிட்டானுங்க. அப்படிலாம் நடந்துச்சு. காலம் கலி உலகமாக சுத்துது, மாத்தி சுத்துது. மனிதர்கள் நம்ம தெய்வத்தை தான் நம்பணும். இந்த மாதிரி லவ் பண்ணாத டிக்கெட்லாம் வந்தா என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் இப்படித்தான். நமக்கு சொல்லக்கூடாது. அவனுடைய கால சூழ்நிலைகள். நம்ம அம்மா மாதிரி எது சொன்னாலும் நீ ஏத்துக்குவியா? இதோ ஆகுனா ஆகுமே, ஆகாதுன்னா ஆகாது. இதோடய ஆகல விட்டுட்டு போய் நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரெண்டே பதில். அப்புறம் அம்மான்னு சொல்ற அப்புறம் என்னடா என்ன நம்பிதான் இருந்தா நான் அவளை நம்பிதான் சொல்லுவேன். நீ என்ன நம்பிவா, நான் அவளை நம்புறேன்.